அப்போ தென்னிந்திய கலையுலகின் தலைநகரான மெட்ராஸுக்கு செல்ல முடிவு பண்ணி சென்னைபுரி ஆந்திர மகாசபா சார்பில் நடத்தப்பட்ட நாடகங்கள்ல நடிச்சிட்டு வந்தாரு. இந்த சமயத்துல நாகையா விஜயலட்சுமி அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணாரு. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. ஆனா ஒரு வருடத்துல விஜயலட்சுமி இறந்து விட அவருடைய மகளை கவனிக்க கிரிஜா அப்படிங்கிறவரை மணந்தாரு. சில நாட்கள்ல அவருடைய முதல் மனைவிக்கு பிறந்த மகளும் நோயால இறந்து போக நாகையாவை நீண்ட நாட்கள்ல அந்த சம்பவம் சோகத்துல ஆழ்த்துச்சு. அதுக்கப்புறம் இரண்டாவது மனைவி கிரிஜா கர்ப்பமா இருக்கும் போது 8 மாதத்துல கருச்சிதைவு காரணமா அவங்க இறந்து போனாங்க. நாகையாவுக்கு உலகமே இருண்டது மாதிரி ஆச்சு. துக்கத்தை மறக்க நண்பர்களுடைய கட்டாயத்தால ஒரு சில இசை கச்சேரிகள் பண்ணாரு. ஆனாலும் மன அமைதி இல்லாம திடீர்னு ஒரு நாள் வீட்டை விட்டு புறப்பட்ட நாகையா அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில ரமண மகரிஷியோட ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தாரு.